ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சத்தான ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்றே ஒன்று சாப்பிட்டீங்கன்னா போதும், வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். அவ்வளோ டேஸ்டியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பச்சரிசி நான் 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி எடுத்தாலும் ஓகே. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி அரிசி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறிடுச்சு. இது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ ஊறின அரிசி உளுந்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணி வடிகட்டின்னு மாற்றிக்கங்க. கடைசியாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறம் ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை லைட்டு கோர்ஸாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அதே போல் திக்காகவும் இருக்கணும். அரைச்சிட்டு வந்ததை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவை புளிக்க வைக்க போகிறோம். புளிச்சது அப்படின்னா மாவு பொங்கி வரும். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ பொங்கி கீழே ஊற்றாமல் இருக்கும். இப்போ மாவை நல்லா கைகளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ணாதீங்க, நம்ம கைகளால் நல்லா கலந்து விடுங்க. உப்பு இப்போ சேர்க்க வேணாம். மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கேன். மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மாவு திக்காக தான் இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. உளுந்து அரிசி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா உளுந்து மேலே இருக்கும், அரிசியெல்லாம் கீழே தங்கியிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். துருவுன கேரட் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இது சின்ன கேரட் 3 கேரட், ஒரே ஒரு குடமிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் சோடாலாம் சேர்க்கக்கூடாது. அதே போல் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. திக்காக தான் இருக்கணும். இந்த மாவு நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் ஆப்ப கடாய் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதுமாரி இண்டோலியம் கடாய் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இல்லை இரும்பு கடாய் இருந்தாலும் வச்சுக்கோங்க. நான் சாதாரணமாக எப்பொழுதும் பொரியல் செய்கிற ஒரு இண்டோலியம் கடாய் தான் எடுத்திருக்கேன். நல்ல வெயிட்டான கடாய் இது. இதில் இப்போது ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், 3ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா திக்காக இருக்கணும். பன் தோசைக்கு ஊற்றுவோம் பாருங்கள், அது போல் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து இந்த ரெசிபியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பணியாரமாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். பணியார கல்லில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி இதை நீங்கள் பணியாரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அது இன்னும் கூட ஹெல்த்தி. ஏன்னா எண்ணெய் நம்ம ரொம்ப கம்மியாக தான் அதில் யூஸ் பண்ணுவோம். அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் ஒரே ஒரு தோசை எடுத்திங்கன்னா போதும், வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இது சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எதுவாக இருந்தாலுமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 பக்கமும் செவந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா நம்ம திக்காக ஊற்றி இருக்கிறதுனால உள்ளாரில் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த மாவும் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா பச்சரிசி உளுந்து 2மே பெண்கள் கட்டாயம் சேர்த்துக்கக்கூடிய உணவு. உளுந்தெல்லாம் நம்ம உணவில் எடுத்துக்கும் போது இந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வராது. அதனால் உணவுகளில் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது போல் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். அல்லது உளுந்தங்கஞ்சி இது போல் வச்சு சாப்பிட்லாம். இதை இப்போ திருப்பி விட்டுக்கலாம். உளுந்தங்கஞ்சியெல்லாம் நம்ம எப்பொழுதுமே செய்கிற டிஷ்ஷு தான். இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நம்பி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாரி கொஞ்சம் காரமாக தக்காளி சட்னி வச்சு கொடுங்க. குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க.
வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கும். உள்ள சாஃப்ட்டா நம்ம பன்னு மாதிரி அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். இந்த ரெசிபில வந்து நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், கேபேஜ் யூஸ் பண்ணலாம், குக்கும்பர் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வெஜிடபிள்ஸ் நீங்க நெறைய சேர்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் அதிக சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துராம அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல நெறைய ரெசிபீஸ் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.